கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீதிமொழியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் ஆகும்படி செய்வார். இருக்க வேண்டுமாக ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்துக்காக உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதித்தாரும். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் என்னோடும் எங்களோடும் பேசும், தடைகளை நீக்கி போடும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். 16 நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார் என்பதை நாம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்கள். நாம் போகிற வழி தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அதுதான் மிக முக்கியமானது. யாருக்கு பிரியமா இருக்கோ யாருக்கு பிரியம் இல்லையோ நமக்கு பற்றி பிரச்சனை இல்லை. நாம் போகிற பாதை தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நீங்க இப்படிப்பட்ட மனிதர்கள் பலரை நீங்கள் ஆங்காங்கே வசனத்தின் வழியாக நாம் பார்க்க முடியும். அருமையான தானியேல் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் தேவனுக்கு முன்பாக பிரியமான புருஷனே என்று சொல்லி தேவனுடைய தூதன் சொல்லப்பட்டிருக்கு நாம் பார்க்கிறோம். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் சாட்சி பெற்றான் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு தேவ பிள்ளை ஒரு ஆளுக்கு பிரியமாய் இருப்பதை பரலோகம் எதிர்பார்க்கிறது. நல்ல கவனிங்கள். நீங்க வேற யாருக்கும் பிரியமாய் ஜீவித்தனாலே மேன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள இயலாது. தேவனுக்கு நாம் பிரியமாக ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். பென்யமீன் தேவனுக்கு பிரியமானவன் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார் என்று உபாக புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். கவனிங்கள். நாம் அவருக்கு பிரியமாக மாறும் பொழுது, நல்ல கவனிங்கள், அவர் நம்மேல் பிரியமாய் மாறுகிறார். அவர் தன் மனவாட்டி சொல்லும் பொழுது, என் ரூபவதியே, என் பிரியமே அப்படின்னு சொல்லுறார். உன்னத பாட்டுல வாசிக்கும் போது அடிக்கடி என் பிரியமே, என் பிரியமே என்று சொல்ல காரணம் என்னவென்றால், அவருக்கு உகந்த ஒரு தேவ மனுஷனாக, தேவ மனுஷியாக வாழும் பொழுது பரலோகத்தின் தேவன் நம்ம மேல் பிரியம் வைத்து நடத்துகிறார். இது 12 பேர்கள் கானானை சுதந்திரிப்பதற்காக வேவு பார்க்க போனார்கள். 10 பேர்கள் துர்ச்செய்தி சொன்னார்கள். 2 பேர் நற்செய்தி சொன்னார்கள். நற்செய்தி சொன்ன அவர்கள் சொல்லும் போது, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசங்களை கொண்டு போய் சேர்ப்பார் அப்படி சொன்னார்கள். அப்ப தேவன் நம்மேல் பிரியம் வைத்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை கொண்டு சேர்க்க வேண்டுமானால் நாம் அவருக்கு பிரியமா இருப்பது போல அவரும் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருப்பது தேவன் பிரியம் என்று சங்கீத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவ சித்தம் செய்வது தேவன் பிரியம் என்பது நாம் பார்க்கிறோம். யாவரும் பரிசுத்தமாயுடையதே தேவன் பிரியமா இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே, நடைமுறையிலே, அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்து கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் தேவனுக்கு பிரியமாய் இருப்பதினாலே அவர் நம்மேல் பிரியம் வைத்த போது அவர் செய்கிற ஆசீர்வாதங்கள் 7 மட்டும் நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். நாம் அவர் மேல் பிரியம் வைத்திருக்கிறோம். அதை அவர் அறிந்து நம்மேல் அவர் பிரியமா இருந்தால் என்ன ஆசீர்வாதங்களை அவர் தருகிறார் என்பதற்கு நான் 7 காரியங்களை உங்கள் நடுவிலே சொல்ல விரும்புகிறேன். 2-3 வசனங்களை நான் வாசிக்க போகிறோம். கர்த்தர் சோதரம். முதலாவது சங்கீத புத்தகம் 40
2:11 வாசிங்க. 42:11. ஆ ஆ ம் ம் என் முகத்துக்கு ரட்சிப்புக்கும் இன்னும் துதிப்பேன் என்று அவன் சொல்லுகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 சாமுவேல் 12:22. தேவன் நம்மேல் பிரியமா இருந்தா என்ன நன்மைகள் நடக்கும்? ஃபர்ஸ்ட் 12:22. கவனிங்க. கர்த்தர் தமக்கு உங்களை அவருக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, இங்க சொல்லப்பட்ட வார்த்தையினுடைய முதல் பகுதி, நம்மேல் அவர் பிரியம் வைத்து நமக்கு சொந்தமாய் ஜனமாய் சேர்த்து கொள்ளப்படினாலே ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. மனுஷன் கைவிடுவான், சூழ்நிலைகள் கைவிடும், எல்லாம் கைவிடுவாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் அதை அதாவது அப்படின்னா என்னுடைய இந்த கண் ஆப்ரேஷனுக்கு நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு உள்ள போகும்போது ஜோசவாவது கூட கூட்டி போயிருக்கணும் அப்படின்னு ரொம்ப பிரியாச்சு. ஏன்னா வந்தால் தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஸ்டாப்பு. ஒரு வீல் சேரில் வச்சு இவங்க வச்சு என்னை அங்கே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே போன ஒருபாடு அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாமே பெண்கள், ஒரு ஆணு கூட இல்லை. அது எனக்கு ரொம்ப வெக்கம். அந்த வீல் சேர்ல இருந்து அந்த ஆப்ரேஷன் பண்ற மேல இடத்துல தூக்கி உட்காரணும். அப்போ சொல்றாங்க, பயப்படாங்க பாஸ்டர், நான் உங்களை தூக்கி வச்சிடலாம்னு சொல்லி ஒரு டாக்டர் தான் நல்ல தண்டியா இருக்கிற அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை வேண்டாம் நீ தொடாண்டா. இல்லை எனக்கு தொட்டுதான் வழி கிடையாது, நீங்க அப்படிலாம் ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இருந்தாலும் வீல் சேரை நீ பின்னால் மட்டும் பிடிச்சிக்காங்கன்னு சொல்லி நான் வீல் சேரில் பிடிச்சி எந்திரிச்சு உட்காந்து படுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க இஷ்டப்படி அவங்க அதுக்கு தக்க என்னைய பண்ணாங்க. அப்புறம் என் கண்ணை மூடிட்டாங்க. அப்போதான் என் மனசுக்குள்ள இதுவரையும் நான் இப்படி ஒரு கைவிடப்பட்ட இடம் எங்கேயும் நான் பார்த்ததே கிடையாது. என் வாழ்க்கையின் சரித்திரத்துல இப்படி ஒரு இடத்த நான் பார்த்ததே கிடையாது. பெரிய ஒரு ஆப்ரேஷன்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா அப்படிதான் என் மனசு, என் கண்ணை சுத்தமா மூடிட்டாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ற அந்த இதுக்கு மட்டும் லேசா கட் பண்ணி அவங்க அந்த லேசரை செலுத்தி செய்ய வேண்டியதெல்லாம் செய்தாங்க. அப்பொழுதுதான் நான் மனசுல நினைச்சேன், நம்ம கைவிடாது இருக்கிற ஒருவர் உண்டானால் கர்த்தர் மட்டும்தான். இதெல்லாம் ஒரு எல்கையோட நிப்பாட்டப்படும். இந்த பூமியிலே நம்ம பார்த்துடலாம், நிறுத்தப்படுகிறது அப்படின்னு நினைச்சு நான் அப்புறம் ஒரு இடத்துல அதுக்கப்புறம் நான் படுத்துக்கிட்டே நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படியே இருந்தால் அவங்க தான் வேலையை முடிச்சாங்க. முடிச்ச உடனே எந்திக்க சொன்னாங்க. நான் எந்திரிச்ச சேர்ல உட்காந்தேன். அவங்க தள்ளி கொண்டு அடுத்ததில் விட்டாங்க. அடுத்த சேர் மாதிரி நான் வந்துட்டு வச்சுக்காங்களேன். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ஒரு செகண்டோ 2 நிமிஷமோ அந்த பரிதவிக்கப்பட்ட ஒரு நிலை மனுஷ வாழ்க்கையில அண்டிக்கொள்ளும் போது அப்பா என்னென்ன சிந்தனை, என்னென்ன எண்ணங்கள் போனாதான் தெரியும். உரலுகளை போனாதான் உலக்க விழுந்த என்ன கிடைக்கும், கலந்து விழுந்த என்ன கிடைக்கும் அப்படின்னு தெரியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆனா நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்க சொல்லுகிறா அவர் தமக்கு உங்களுக்கு சொந்தமான ஜனமா தெரிந்து கொண்டபடினாலே எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிடவே மாட்டார். பலவீனமோ வியாதியோ மனுஷர்கள் கைவிட்டாலோ யார் உதவி இல்லாம இருந்தாலோ எந்த சூழ்நிலையோ அத்தனை நடுவிலையும் அவர் கைவிடாதபடி காக்கிற ஆண்டவரா இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால கைவிட மாட்டார் என்கிற அந்த காரியத்துக்காக 3 காரியத்தை நான் உங்களுக்கு அவர் கைவிட மாட்டார் என்பதற்கு அடையாளமாக சங்கீதம் 18:6 வாசிங்கள். சங்கீதம் 18:6. சங்கீதம் 18:6.
கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் கைவிட மாட்டார் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, நான் சத்தம் இடும்போது கூப்பிடும் போது அவர் ஆலயத்திலிருந்து கேட்கிறார். ஹல்லேலூயா. கைவிட ஜோசா கவனி, கைவிட மாட்டார் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, நாம் சத்தமிட்டு கூப்பிடும் போது அவர் ஆலயத்திலிருந்து நாம் சத்தத்தை, நான் இருக்கிறேன், கவலைப்படாத, உன் ஜபத்தை நான் கேட்கிறேன், உனக்கு நான் உதவி செய்வேன், ஒரு இக்கட்டுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் செய்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். வசந்தா இந்த காங்கிரீட் அன்னைக்கு தேசத்துல கடுமையான மழை போட்டிருந்தோம், கடுமையான மழை. அவளும் நான் ஏற்கனவே இந்த காங்கிரீட் வண்டி வந்தோடனே நான் உட்காந்து அண்ணன் சொன்னேன், காங்கிரீட் வண்டி போகுது, ஜோம் பண்ணுங்கப்பான்னு சொன்னேன். நான் ஜோம் பண்ணேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ நான் இந்த கண்ணாடியை போட்டிருக்கனால பயங்கர வெளிச்சம் இருந்தாலும் இருட்டு மாதிரி தெரியுது. பழகுதா? நான் உடனே கண்ணாடி கலந்துட்டு என்ன மறுபடியும் மேகம் மூடிட்டா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் ஆண்டவர் கிருபையினால அந்த இரவு, பகலும் இரவும் எந்த விதமான மழை இல்லாம ஆண்டவர் பாதுகாத்தார். அந்த ஜெபத்தை தேவன் கேட்டார். ஆனா அதே நேரத்துல எனக்கு ஒரு 4-5 போன் வந்துச்சு. தென்காசில இருந்து ஒரு போன் வந்து, திருநெல்வேலியில இருந்து ஒரு போன் வந்து, களியாக்கால இருந்து ஒரு போன் வந்து, அத்தனை போன் நடுவிலையும் பயங்கர மழை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக, அவர் கைவிட மாட்டார் என்பதற்கு அடையாளமாக ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவரா இருக்கிறார். நான் இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். மத்தேயு 8:10 வாசிப்போம். மத்தேயு 8:10. மத்தேயு 8:10. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு நோக்கி, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 100க்கு அதிபதி ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்றான். ஆண்டவரே நீர் வராண்டா, நீ ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. அவன் ஜெபத்தை ஆண்டவர் செய்தாரு, கேட்டார். அவனை ஜெபத்தை கேட்டதுக்கு அடையாளம் என்னன்னா, இயேசு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அங்கே அந்த ஜெபத்துக்கு மறுமொழி உண்டானது. ஏனென்றால் ஆண்டவரே நீர் சொல்ல வார்த்தையை என் வேலைக்காரன் பழப்பான், என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை மாறும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கடிகள் மாறும். அப்போ கர்த்தர் கைவிட மாட்டேன் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். இக்கட்டுல பண்ணின ஜெபமானாலும், தேவைக்கு பண்ற ஜெபமானாலும், நம்முடைய நடைமுறைக்கு என்னென்ன காரியங்களுக்கு நாம் தேவனுக்கு முன்பாய் பண்ணுகிறோமோ அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதனாலே நம்மை கர்த்தர் கைவிடவில்லை என்பதற்கு அதுவே அடையாளமா இருக்கிறது. உங்கள் ஜெபத்தையும், உங்களுடைய குடும்ப ஜெபத்தையும், தனி ஜெபத்தையும், உங்களுடைய சபையின் முன்னேற்றத்திற்காக பண்ணுகிற ஜெபத்தையும், உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க பண்ணுற ஜெபத்தையும், உங்கள் சுகத்துக்காக, தீர்க்காய்ச்சிக்காக, நன்மைக்காக, கடன் பிரச்சனைக்காக பண்ணுகிற ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறதுக்கு அடையாளம் என்னவென்றால், உங்களை கர்த்தர் கைவிடவில்லை என்பதற்கு அதுவே அடையாளமா இருக்கிறது. அதனால நீங்க புரிந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட கேட்கிறேன். அல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தா என்ன நடக்கும் சொல்லி வாசிக்க போறோம். வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபு 33:28. அதானா? இல்லை, அப்படி இருக்காது. கர்த்தர் ஸ்தோத்திரம். வேற ஒரு வசனமா தான் இருக்கும். யோபு சரி, நான் சொல்றேன், கவனிங்க. என்னன்னா, அதாவது தேவன் நம்மேல் பிரியமா இருந்தால் இல்ல பலன் பெருகும்படி செய்வார். 33 ஏதாவது வசனம் வருதான்னு பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் நம்மேல் பிரியமா இருந்தால் பலன் பெருகும்படி செய்வார். 26 பண்ணும்போது
கவனிங்கள், அவன் 26, அவன் அவர் மேல் பிரியமாகி. கரெக்ட். கவனிங்கள், என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவன் கவனிங்கள் நம்மேல் பிரியமாகும் போது பலன் பெருகும்படி கர்த்தர் செய்கிறார். சத்தம் சொல்லேலூயா, சொல்லேலூயா. அப்ப தேவனாய் ஆண்டவர் நம் பலன் பெருகும்படி தேவன் நம்மேல் பிரியமாய்த்து கொள்ளுகிறார். அப்ப நீதியின் பலனை ஆண்டவர் தருகிறார். நீதியின் பலன் என்றால் என்னன்னா, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்க துன்பப்பட வேண்டும் என்பது அல்ல, சத்தியத்துக்காக, தேவ ராஜ்யத்திற்காக, சுவிசேஷத்துக்காக ஒருவன் துன்பப்படும் போது அது நீதி நிமித்தம் அவன் துன்பப்படுகிறான். அந்த பலனை தேவன் உங்கள் மேல் பிரிய வைத்து பலன் பெருகும்படி செய்கிறார். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நல்ல கவனிங்கள், 4 நிலையிலே அவன் துன்பப்பட்டான். 1, சரீர பிரகாரமா துன்பப்பட்டான். 2, மனசாட்சி நிலையிலே துன்பப்பட்டான். 3, மற்றவருடைய வார்த்தையினால் அவன் துன்பப்படுத்தப்பட்டான். 4, சாத்தானுடைய செயல்களினாலே அவன் துன்பப்படுத்தப்பட்டான். அந்த துன்பத்திலே அவன் நீதியா இருந்தான். தேவனுக்குறமாய் பாவம் செய்யவில்லை, வார்த்தையின் மூலமா எந்த தீங்கு செய்யவில்லை. இதை கர்த்தர் பார்த்தார். ஆதலால் நீதியின் பலனை தேவன் அவனுக்கு பெருக பண்ணும்படி செய்தார். கவனிங்கள், யாருக்கு முன்னிலைமை பார்க்க பின்னிலைமை ஆசிரமம் என்றால், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவனுக்கு தேவன் பலனை பெருகும்படி செய்கிறார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலைகளில் நீங்கள் துன்பத்தை அனுபவிப்பது உண்டானால், பரலோகத்தின் தேவன் உங்கள் பலனை 2 நிலையிலே பெருக பண்ணுகிறார். இம்மையிலும் பெருக பண்ணுகிறார், மறுமையிலும் உங்கள் பலன் பெருகத்தக்கதாக தேவன் கிருபை செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படினாலே இம்மையிலும் பலன் இருக்கிறது, மறுமையிலும் பலன் பெருகும்படி செய்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க போகிறோம். 2 யோவான் 1:8 வாசிப்போம். 2 யோவான் 1:8. கவனிங்கள், உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு கர்த்தர் நம்மேல் பிரிய வைக்கும் போது, நல்ல கவனிங்கள், நீங்க என்ன செய்கிறீர்களோ அதுக்கு பலன் செய்கிறார். 2 வாரமா ஜோசுவா தான் இந்த இதை சுத்தப்படுத்தி, இன்னைக்கு சேர் ஜான் போட்டான், அதனால அதை கரெக்டாக நம்ம பேசணும். பாதிய சேர் போனா வச்சுட்டு வந்துட்டான். அவன் பங்கு செலுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் நேரம் இருந்துச்சு, ஆனால் வச்சுட்டு வந்துட்டான். போன வாரம் அவன் எல்லாம் செஞ்சான். விளங்குறீங்களா? இது எனக்காக அவன் செய்து ஒரு பயனும் இல்லை. பரவாயில்ல, பார்த்துட்டு இருக்கு, உண்மையா செய்யறானா, சுத்தமா செய்யறானா, அப்பாவுக்கா செய்யறானா, எனக்கா செய்யறானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. பார்த்துட்டு இருக்கும்போது என்ன சொல்லிருக்காருன்னா, கவனிங்க, செய்கையின் பலனை. ஒரு நாள் கிரேஸு தூக்கிட்டு ஓடிவிட்டான். கிரேஸு கஷ்டப்பாடு பட்டு தொடச்சி முடிச்சுட்டு போனான். கர்த்தர் சோத்திரம். நான் பார்த்துட்டே இருந்தேன். ஆண்டவரே சோத்திரப்பா அவள் பட்ட பாடு நான் கவனமா கவனிச்சேன். கர்த்தர் சோத்திரம். அவள் வேலை செஞ்சு முடிச்சுட்டு கழிச்சு பெரியப்பா போயிட்டு வரேன்னு சொன்னா, சரி போயிட்டு வாமான்னு சொல்லிட்டேன். நான் போய் மனசுல தெரியும் இல்லையா, தேவனுக்காக ஒரு ஆள் ஒரு பாடு படும் பொழுது அந்த செய்கைக்குரிய பலனை ஆண்டவர் தருகிறார். 1. 2, அந்த பலன் பெறும்படி நாம் எச்சரிப்பா இருந்தால் பூரண பலனை வச்சிருக்கிறார். என்ன பலன் வச்சிருக்கிறார்? பூரண பலன். அப்படின்னா என்ன? இம்மைக்குரிய காரியத்தையும் பலனை அடை செய்கிறார். பூரண பலன் இங்கே கிடைக்காது. எங்க கிடைக்கும்? பரலோகத்தில் கிடைக்கும். கர்த்தர் சோதரம் பூரணமான பலன் பரலோகத்தில் வச்சிருக்கிறார். அப்படியானால் நீதியின் பலனையும் ஆண்டவர் நமக்கு நன்மை கிடைக்கிறார், செய்கைக்கு தக்க பலனையும் தருகிறார். இன்னொரு பலனையும் நான் வேகமாய் சொல்லிவிட விரும்புகிறேன். யோவான் 4:38 வாசிங்களேன்.
கவனிங்க, பிரயாசத்தின் பலனை கவனிங்கள். நீ என்ன பிரயாசப்படுதீங்களோ அதற்குரிய பலனையும் ஆண்டவர் உங்க கையிலே கத்த தருகிறார். கத்த சோதரம் அல்லேலூயா. அப்படியானால் தேவன் நம்மேல் பிரியமா இருக்கும் பொழுது இரண்டாவது பலன் பெருகும்படி செய்கிறார். மூணாவது நான் வேகமாக சொல்லிவிடுகிறேன். கத்த சோதரம் அது என்னவென்று வாசிப்போமானால் யோவான் 8:39. யோவான் 8:39 எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். இல்ல யோவான் 8:39 அதானா? இல்ல கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுல என்ன வரும்னா, நல்லா கவனிங்க, நான் பிதாவுக்கு பிரியமா செய்கிறபடினாலே 29 எல்லாம் கண்ணாடி பண்ற பாடு பெரும்பாடா இருக்கு. சரி, பிதாவுக்கு பிரியமானபடி செய்யும் போது கவனிங்க, பிதா நம்ம பிரியமா இருக்கும் போது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நல்லா கவனிச்சுக்காங்க, இந்த உலகத்துல தேவ நம்மோடு கூட இருக்கிறார். கதை சோதரம் மூணாவது பகுதி, தேவ நம்மோடு கூட இருக்கிறார். நாலாவது நான் வேகமா சொல்ல விரும்புகிறேன், சங்கீதம் 14:7. இதுவும் சரியா இருக்குமான்னு தெரியல, பாத்துக்காங்க. 14:7 தேவன பிரியமா இருக்கும்போது அங்க ஒரு சம்பவம் இருக்கா? 40 என்னப்பட்டிருக்குன்னா, தேவ நம்ம பிரியமா ஆகும்போது சிறையிருப்பை திருப்புகிறார். சிறையிருப்பு என்பது ஒரு வியாதி, ஒரு பலவீனம், ஒரு கடன் நெருக்கடி, மனுஷ போராட்டங்கள், அந்த தன்மைக்குரிய அத்தனையும் சிறையிருப்புகள் தான். அதுல இருந்து கர்த்தராகி தேவன் நம்ம என்ன செய்கிறார்? விடுதலையாக்குறார். நல்லா கவனிங்க, தனிப்பட்ட மனுஷனுடைய சிறையிருப்பை திருப்புகிறார், ஒரு குடும்பத்துடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார், ஒரு தேசத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களுடைய சிறையிருப்பையும் திருப்புகிறார். நல்லா கவனிச்சுக்காங்க, ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையுடைய சிறையிருப்பையும் திருப்புகிறார், அதே நேரத்துல ஒரு குடும்பத்தினுடைய சிறையிருப்பையும் ஆண்டவர் திருப்புகிறார், ஒரு தேசத்தில் இருக்கிற ஜனங்களுடைய அனைத்து ஜனங்களுடைய சிறையிருப்பையும் ஆண்டவர் செய்கிறார், திருப்புகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தால் நாலாவது சொன்ன வார்த்தை, சிறையிருப்பை தேவன் திருப்புகிறார். நான் ஐந்தாவது தேவன் நம்மேல் பிரியமா இருந்த என்ன நடக்கும் என்பதை சொல்லி விடுகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். உபாகம் 33:12 வாசிங்க. உபாகம் 33:12. கவனிங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் என்னாலும் காப்பாற்றுவோம், எல்லா நாளும் காப்பாற்றுவோம். வேகமா சொல்லிடுறேன், நல்ல கவனிங்க. என்னாலும், அந்த வார்த்தையினுடைய பகுதி பாருங்க, என்னாலும். நம்முடைய குடும்பமோ, நம்முடைய பிள்ளைகளோ, நம்முடைய உடைமையோ, நம்முடைய பொருட்களோ என்னாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். நான் ஒரு 1,03,4 வேகமா சொல்லுவேன். 1, வெள்ளத்துக்கு விலைக்கு காப்பாற்றுவார், தண்ணீருக்கு விலைக்கு காப்பாற்றுவார். 2, அக்கினிக்கு விலைக்கு தேவன் நம்மை காப்பாற்றுவார். 3, கவனிங்கள், மிருகங்களுக்கு விலைக்கு நம்மை காப்பாற்றுவார். 4, ஊரும் பிராணிக்கு விலைக்கு காப்பாற்றுவார். நான் இங்க இல்ல, இங்க கவனிங்க, இங்க இல்ல, ஓடக்கரையில கவனிச்சுக்காங்க, ஓடக்கரையில ஒரு நான் தங்கியிருந்த ரூமுக்கு எதிர்த்தாப்புல ஒரு கல்லறை உண்டு. அது சகாயம் பிரசங்கியாருடைய கல்லறை. நான் எப்பொழுதும்
அந்த மதிய நேரத்துல அது ஓடு செட்டு. அதுக்கு மேல கன்வென்ஷனுக்கு வைக்கிற கம்பு வச்சிருப்பாங்க. அந்த ஓடு செட்டுக்கு மேல என்ன இப்படி வச்சிருக்கோம்ல, இவர் வச்சிருப்பாங்க, ஓலையும் வச்சிருப்பாங்க. அப்போ அது குளிர்ச்சியா இருக்கும். அதனால அந்த கல்லறைக்கு மேல படுப்பேன். அப்படி நான் கல்லறைக்கு மேல படுத்திருக்கும் போது எனக்கு மேல ஒரு நல்ல பாம்பு தொங்கி ஆடிக்கிட்டு இருக்கான். எனக்கு டீ கொண்டு வந்த அந்த தங்கமணி அக்கா பார்த்துட்டாங்க. ஐயோ பாஸ்டர் போக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு, பாம்புன்னு சொல்லி கூட வாய் வரமாட்டேங்குது. போக்குதான் சொல்லிட்டு ஊரே கூட்டிட்டு, நான் நல்ல தூக்கம்னா 4 நாள் கன்வென்ஷன் போயிருக்கேன். அன்னைக்கு மறுநாள் வந்திருக்கேன், சாப்பிட்டுட்டு மதியம் படுத்தேன். அவ்வளவுதான். நான் அப்படி இப்போ தான் கொஞ்சம் கஷ்டம். முன்னால படுத்தோம்னா கத்தர் எழுப்புனாதான் எழுப்புவேன், இல்லைன்னா பரலோகம் தான் போக வேண்டியிருக்கும். அப்படி நிம்மதியா தூங்குற காலம் பார்த்துருக்கேன். என்னைய வந்து தூரத்துல இருந்து ஒரு பையன் கல் எடுத்து போடுதான். என் மேல விழுந்திருக்கு 2-3 கல். இந்த கல்லை பார்த்து அந்த பாம்பு கலைஞ்சு தூரம் போயிருக்கு, தவிர நான் எதிக்கவே இல்லை. அப்புறம் வந்து பாஸ்டர் அப்படின்னு தட்டி எழுப்பி, இப்பவுள்ள அந்த செல்லு இருக்குமானா வீடியோ எடுத்திருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி அப்போ நாங்கள் வளர்க்கிற செல்லு உண்டா இல்லைன்னு தெரியல. செல்லு இருந்துச்சு, அது ஒரு மாதிரி இவ்வளவு தண்டி தீப்பிடி தடியா நீண்டு நிற்கும். அதில் வீடியோலாம் எடுக்க முடியாது, வளர்க்குறீங்களா? அது ஒரு செல்போன் மாதிரியா இருந்துச்சு. அது என்னமோ பிடிச்ச மாதிரி இருந்து வச்சுக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த அம்மா சொல்லிச்சு, பாஸ்டர் உங்களை காப்பாற்றினது கத்தர் தான் அப்படின்னு. இதே போல நான் அந்த ஆண்கள் போகிற 2 பாத்ரூம் போற ஒரு பாத்ரூமுக்குள்ள போகிறேன். போகும்போது மேல இருந்து கரையானா விழுது. எட்டி பார்க்க மேல ஒண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கு. ஏசப்பா அப்படின்னு உள்ள போன நைஸா வெளியே வந்துட்டேன். தங்கமணியா கேட்ட சொன்னா போய் உடனே அடிச்சு வரணும். அது பாம்பு அடிக்கல, கிருபை பெற்ற ஆள். நான் சொன்னேன், வந்து ஒரே அடிச்சு கொண்டுட்டு, பெரிய பாம்பு. அப்ப கவனிங்க, எத்தனையோ சூழ்நிலை நடுவில் ஒரு ட்ரிப்பு கூட ஈசா கண்ணை சாட்சி சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்னா, தலைமாட்டில் துண்டை வச்சு படுத்திருந்தேன், துண்டுக்குள்ள பாம்பு இருந்துச்சு. காலை ஏற்றி தட்டும் போது பொத்துன்னு ஒன்று ஓடுது. அவ நைட்டா கடிச்சிருக்கலாம். இங்க வந்த ஒரு சிஸ்டருக்கு கூட இந்த என்ன இந்த வாழைக்கண்ணை தூக்கி போடும்போது வாழைக்கண்ணுல இருந்து மேல பாம்பு ஏறி சுத்தி அந்த இவங்க முகத்து பார்க்காம அடுத்த ஆள முகத்து பார்த்து இருக்குது. ஒருத்தர் போட்டோ எடுத்துட்டான் செல்லுல. கடிக்க நேரம் ஆகும். அப்போ என்னாலும் காப்பாற்றுகிற பகுதி லேசானது அல்ல. தண்ணிக்கு விலைக்கு, அக்கினிக்கு விலைக்கு, மிருகங்களுக்கு விலைக்கு, ஊரும் பிராணிக்கு விலைக்கு காக்கிறார். அதான் நம்மேல் பிரிய வைத்ததுனால. ஒவ்வொன்றுக்கும் சம்பவம் சொல்லலாம், சொல்ல சமயம் இல்லாத வேண்டியது. அதனால பரலோகத்தின் தேவனாகி ஆண்டவர் அதை காப்பாற்றுறான்னு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்த ஒன்றை நான் வேகமாய் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை சொல்லி நாம் அடுத்த நிறைவுக்குள்ளாக கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 41:11 வாசிப்போம். அதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, தேவன் நம்மேல் பிரியமா இருப்பது என்ன அர்த்தம்னா, சத்துரு நம்ம இழிக்க மாட்டான், ஜெயிக்க முடியாது, நாம் தான் ஜெயிப்போம். தேவன் நம்மேல் பிரியமா இருப்பதுக்கு அடையாளம் என்னன்னா, சத்துரு நம்ம இழிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு அதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க வீட்டில் போய் 1 சாமுவேல் 17:51, அப்புறம் தானியேல் 8:28, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் 2 கொரிந்தியர் 9:12. அது கோலியாத்தை ஜெயிக்க தேவன் தாவீதுக்கு உதவி செய்தார். கவனிங்க, 3 ராஜாக்கள் காலத்துல சத்துருக்களை ஜெயிப்பதற்கு தானியேலுக்கு தேவன் உதவி செய்தார். இந்த கவனிங்க, சரீரத்துல உண்டான பலவீனம், நான் சொல்றேன், கவனி. சரீரத்தில் உண்டான பலவீனத்தை ஜெயிக்க பவுலுக்கு தேவன்
உதவி செய்தார் என்று நான் பார்க்கிறோம். சொன்னதை திரும்ப சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 17:51, தானியேல் 8:28, 2 கொரிந்தியர் 9:12, 2 கொரிந்தியர் 12:9 நீங்க படிச்சீங்கன்னா அது தெரியும். கர்த்தர் சோதரம். 6வதாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறான்னு சொன்னா, நல்ல கவனிங்கள், கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருந்தால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் 33:11 மட்டும் வாசிருங்க. உபாகமம் 33:11 சீக்கிரம் வாசிங்க. 33:11. கவனிங்க. அவனுக்கு கவனிங்க, அவன் மேல் பிரியமா வச்சனால சம்பத் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். நல்ல கவனிங்க. நீங்க காலமெல்லாம் கஷ்டப்பட்டு தான் வாழணும், ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா அப்படிங்கிற ஏக்கம் உங்களுக்கு இருக்கலாம். இல்லவே இல்லை. இப்பொழுது படுகிற கஷ்டத்தை கர்த்தர் மாற்றி நீங்கள் செழிப்பாக, உங்கள் சம்பத்துகள்லாம் பெருகத்தக்கதாக, நீங்கள் நீதி எடுக்கத்தக்கதாக, நீங்கள் மற்றவர்களுக்கு இறங்கி கடன் கொடுக்கத்தக்கதாக தேவன் உங்களை பொருளாலும் பணத்தாலும் தேவன் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியமான செயல். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நாம் புரிந்து கொண்டு நாம் உண்மையாகவே தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்த்துவோம், ஜெபம் பண்ணுவோம், கண்களை மூடுவோம், கர்த்தருடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து ஜெயிப்போம். 7 குறிப்புகள் நான் தொடர்ந்து சொன்னேன். ஆண்டவர் உங்களை